Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி வச்சு நல்ல கிறிஸ்பியா 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான வடகம் எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது கரெக்டா 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்க நைலன் ஜவ்வரிசி வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக ஊறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி வந்துருச்சு. ஜவ்வரிசி பாருங்கள் அப்படியே டபுள் சைஸ்க்கு ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மசிய வரணும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜவ்வரிசி நீங்கள் எப்போ அரைக்கும் போதுமே ஃபுல்லாக வந்து அரைப்படாதுங்க. அங்கங்கே 1-2 இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஜவ்வரிசி மாவை ஒரு அடிகனமான பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி குக்கர்லேயோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த தக்காளியுடைய ஜூஸ் மட்டும்தான் தேவை. அந்த தக்காளியில் உள்ள தோல் விதை வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஜவ்வரிசி கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து குக்கரில் வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி விழுது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கீங்க. அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே பாதியாக குறைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு வரணும். நல்ல திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. உங்களுக்கு இதில் ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்து கூழ் மாதிரி வரும். கண்ணாடி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா ஜவ்வரிசிங்கிறனால உங்களுக்கு அடியில் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் செக் பண்ணி பாருங்கள் கை வச்சு. உங்களுக்கு வந்து கீழே அந்த வலிஞ்சு வராமல் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து இந்த கரண்டியால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நான் பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வடகம் பார்த்தீங்கன்னா நான் வந்து துணியில் கிளாத் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ஊற்றி காய வச்சு எடுத்திருக்கேங்க. துணியில் நீங்கள் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா துணிக்கு பின்னாடி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இன்னும் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அப்பளத்தை நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு டபுள் சைஸ் ஆகும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.